அனைவருக்கும் வணக்கம். NCHM அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்தோட ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் இப்போதைக்கு பிஎஸ்சி கோர்ஸுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ரோக்ராமுக்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 இயர் கோர்ஸ், 6 செமஸ்டர் ப்ரோக்ராம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு 8 இயர்ஸ்க்கான ப்ரொஜெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியாவில் டூரிசம் மார்க்கெட் எப்படி இருக்கும், அப்போ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா $22.47 பில்லியன் அளவுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் இருக்குது. ஃப்யூச்சரில் $38.12 பில்லியன் அளவுக்கு நம்ம மார்க்கெட் வளரப்போகுது. அதுக்கான ஸ்டாஃப்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க. அதுக்காக இந்த மாதிரி பிஎஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படித்தோன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸ், ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் டிடக்ஷன் 15 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜில் 15 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்து ஒரு 75 கொஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கு -1 கொடுத்துருக்காங்க. தப்பான கொஸ்டின் ஆன்சருக்கு 1 மார்க்கை கழிச்சிருவாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10+2, அதாவது 12th படிச்சிருந்தா போதும், இல்லை 12th படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் போதும். என்ன பேட்ச் வேணால் இருக்கலாம், காமர்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸு, சயின்ஸ் எது வேணால் இருக்கலாம், அவங்க எலிஜிபிள் தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூகுளில் NCHM அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தா அட்மிஷன் 2026 2029 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை நோ ஃபார் பிஎஸ்சி JEE 2026 அட்மிஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் NCHM அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ₹1000 அப்ளிகேஷன் ஃபீஸ், இடபிள்யூஎஸ்க்கு 700, SC/ST இருந்தால் 450, தேர்ட் ஜெண்டராக இருந்தால் 450. ஸோ நேம் கொடுத்துருங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஃபாதர் நேமும் 10th சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கொடுங்க. மதர் நேமும் 10th சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்தா ஓகே. ஜெண்டரு மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. ஸோ ரிப்பீட் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் இப்போ ப்ரொசீட் பண்ண முடியும் ஈஸியாக ஃபார்மேட்டை. அட்ரஸை உங்களோட ஆதாரில் இருக்க மாதிரி கொடுத்துருங்க மேக்ஸிமம். இல்லை நீங்கள் ஆதாரில் ஒரு அட்ரஸும் நீங்கள் கரண்ட்டாக இருக்கிறது வேறு அட்ரஸ் அப்படின்னா, ஸோ பர்மனெண்ட் அட்ரஸை வந்து இதில் கொடுத்துருங்க. அதே மாதிரி பெர்மனெண்ட் அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. கீழே இருக்கிற ஏரியாவில் ப்ரெசென்ட் அட்ரஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரே பெர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. இமெயில் ஐடி எப்போவுமே அக்சஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியாக வேணும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதோ யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க, கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நிறைய சிக்கல் வருது. அதனால் இமெயில் ஐடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி அதை யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இது கொடுங்க. இமெயில் ஐடியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதாவது இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா
மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறதுக்காக ரெக்கவர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக அதில் ஃபீட் பண்ணியிருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ இல்லை யூஸ் பண்ணாதனால ரிஜெக்ட் ஆனாலோ மொபைல் நம்பர் வச்சு ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், நியூமெரிக்கல் கேரக்டர் அண்ட் சிம்பிள்ஸு. செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுத்துருங்க. ஸோ இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நேமு, ஃபாதர் நேம் இதெல்லாமே ஒரு தடவை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்து சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி ஃபார் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை ஃபீட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஃபீட் ஆகிருக்கும். ஸோ நேஷனாலிட்டி கொடுத்துருங்க. ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம் திரும்ப கேட்குது, கொடுத்துருங்க. கம்யூனிட்டி கரெக்டாக கொடுங்க. அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தால் எஸ்சி கொடுங்க, ஷெட்யூல் ட்ரைப் இருந்தால் எஸ்டி கொடுங்க. இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் இருந்ததுன்னா ஓபிசி நான் க்ரீமி லேயர் கொடுங்க. இல்லை சார் என்கிட்ட ஓபிசி இல்லை, நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம இங்கே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹேவ் அப்ளைடுன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுக்கணும். அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். இல்லை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்னா எஸ் கொடுத்தா போதும். ஸோ அதோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும், அதை கொடுத்துருங்க. ஸோ யூஸ்வலாக ஓபிசி சர்டிஃபிகேட் 1 இயர் தான் வேலிடு. அந்த சர்டிஃபிகேட்டோட கீழே பார்த்தீங்கன்னா எந்த அத்தாரிட்டி சைன் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும், அவங்களோட நேமை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியோட கேஸ்ட் நேம் கேட்குது. ஸோ ஏதாவது ஒரு நான் கொடுக்குறேன். உங்களோட கம்யூனிட்டிக்கு லிட்ரலாக சொல்லணும்னா உங்களோட இனப்பெயர், ஜாதி பெயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, சர்க்கரை வியாதி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. காஷ்மீர்லேருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கோ மற்ற மாநிலத்துக்கும் வந்துருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ கொடுக்கணும். ஆண்டு வருமானம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு 2 லட்சத்துக்கு கீழே இருக்க மாதிரி இருந்தால் நல்லது. ஆனால் அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். வருமான சான்றிதழ் இருக்கணும், இல்லைனா வாங்க முடியணும் 2 லட்ச ரூபாய்க்கு கீழே. ஏன்னா அப்போ ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி வருவீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆங்கிலம் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க. ஆங்கிலம் படிக்க எலிஜிபிலிட்டி வராது. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்மு. இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துடணும். இல்லைன்றது பட்சத்தில் நோ கொடுத்துருங்க. என்ன ஐடென்டிட்டி கொடுக்க போகிறீங்கன்னு பாருங்கள். ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஆதார் இல்லாத பட்சத்தில் பேன் கார்டு இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஸ்கூலோட ஐடி கார்டாச்சும், எனி அதர் வேலிட் கரண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடி கார்டு. ஸோ ஐடி கார்டே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல் ஐடி கார்டுங்க, ஏன்னா அது கவர்மெண்ட் கொடுத்துருக்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அது கவர்மெண்ட் ஐடி கார்டாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எய்தர் ஆதார் கொடுங்க, இல்லைனா பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். பேன் கார்டுக்கு வயது வரம்பு கிடையாது. அதனால் இல்லைனா கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய கிராஸ் வெரிஃபிகேஷன் இருக்காது. பட் எக்ஸாமில் வந்து ஸ்க்ரூட்டினி இருக்கும். ஸோ நான் ஆதார் கொடுக்கல. ஏன்னா ஆதார் கொடுத்தோன்னே எல்லா டேட்டா ரெட்ரீவ் பண்ணோம், என்ன எக்ஸாக்ட் டீட்டெயில் கொடுக்க சொல்லும். அதனால் நான் பேன் கார்டு கொடுத்துருக்கேன்.
நீங்கள் ஆதார் கார்டாக கொடுங்க. அப்பார் ஐடி இருந்தால் அது அப்பார் ஐடி கொடுங்க, இல்லைனா வேண்டாம். எக்ஸாம் வந்து NCHM JE கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து தமிழ்நாடு கொடுங்க. தமிழ்நாட்டில் சென்னை கொடுத்துடலாம். ரெண்டாவதும் தமிழ்நாடே கொடுங்க. ஸோ சேலம் நியர்பையாக இருந்தால் சேலம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி இது எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மதுரை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆந்திர பிரதேஷ் கொடுத்து திருப்பதி கொடுத்துக்கலாம், இல்லை சித்தூர் இருந்தால் சித்தூர் கொடுத்துக்கலாம். ஏன்னா சென்னையிலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் தான். மதுரைனா 8-9 ஹவர்ஸ் ட்ராவல் மினிமம் வரும். அப்பாவோட தொழில் என்ன, அவரோட கிராஜுவேஷன் என்ன அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதர்ஸ் கொடுத்துருங்க. அப்பா இல்லைனாலோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி அப்பா படிச்சிருப்பாரு, இறந்து போயிருந்தாலும் படிச்சிருப்பாரு இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுங்க. இல்லாத பட்சத்தில் அதர்ஸ்னே கொடுத்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 10th வந்து எங்கே படிச்சிங்கன்றது கரெக்டாக கொடுங்க. நிறைய தப்பு பண்ணுறீங்க அதில். 10th இயர் ஆஃப் பாசிங் வந்து 2024, சரிங்களா? ஏன்னா யூஸ்வலாக 10th 24ல் முடித்தா தான் 2026ல் 12th முடிப்பீங்க. எக்ஸாமினேஷன் போர்டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் ஒன்று, போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், இந்த மாதிரி இருக்குது. ரிசல்ட் மோடு பர்சன்டேஜ் கொடுத்து டோட்டல் மார்க்ஸும் 600 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோன்றதோ அது கொடுத்துருங்க. இல்லை 500னா 500 டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருங்க. 500க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்றது இதில் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் அவரே கொடுத்துருவார். ரோல் நம்பரை கொடுத்துருங்க. காலேஜ் பேர் கொடுத்துருங்க. ஆர் ஸ்கூல் நேம் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கூலோட பின்கோடுக்கு தெரியலனா கூகுளில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. 12th வந்து அப்பியரிங் கொடுங்க, இப்போ எழுத போகிறவங்க. ஸோ அதனால் எல்லாமே கேட்காது. ஸோ ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸும் வந்து தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ ரோல் நம்பர் கொடுத்துருங்க. ரோல் நம்பர் வரலன்னா நீங்கள் அது பிளாங்காக விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஸ்கூல் நேம் கேட்குறாங்க கம்பல்சரி. ஸ்கூல் நேமும் அதோட பின்கோடும் எக்ஸாக்டாக கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்னை, செகண்ட் ஆப்ஷன் சென்னை திருப்பதி கேம்பஸ், தேர்ட் ஆப்ஷன் மும்பை, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டெல்லி கொடுங்க. IHM டெல்லின்னு இருக்குது பாருங்கள், அது கொடுங்க. DIHM கொடுக்காதீங்க. அடுத்து திருச்சி, SIHM திருச்சிராப்பள்ளி இருக்குது பாருங்கள். இது 5 மட்டும் கொடுத்தா போதும். மேக்ஸிமம் இதிலே சீட் கிடச்சிரும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்கள். இதில் அதர் கோர்ஸ் படிக்கிறவங்க, அதர் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாத ஸ்கூல்ஸ் இருக்கிறவங்க, செல்ஃபாக ஃபீஸ் கட்டுவான்னு நினைக்கிறவங்க மீது எது வேணால் கொடுத்துக்கோங்க. பட் ஸ்டேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க வந்து கம்பல்சரி இந்த 5 சாய்ஸ் தவிர வேறு எதுவும் கொடுத்துடாதீங்க. ஸோ மீதியெல்லாம் கம்பல்சரி கேட்டிருக்கிறதுனால மீதி எது வேணாலும் நீங்கள் டம்மியாக கொடுத்துருங்க.
ஏன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவோம், சீட்டு கிடச்சிதுன்னா எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் இது. சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். ஃபோட்டோ கேட்கும், அலோ திஸ் டைம் கொடுத்து ஃபோட்டோ கொடுத்துருங்க. அப்லோட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஃபோட்டோ, இது சர்க்கிளாக இருக்குது, ஸ்கொயர் ஃபோட்டோ. ஸ்கொயரில் தலை முழுசாக தெரியணும். இது ஆக்சுவலாக ஷோல்டர் அதிகமாக இருக்குது. இன்னும் பெட்டர் இமேஜ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ முகம் தான் அதிகமாக 70 to 80% இருக்கணும். ஷோல்டர் இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஃபோட்டோ, சைனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நான் பேன் கார்டு அப்லோட் பண்ணேன், பேன் கார்டு இதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா டாக்குமெண்ட் சப்மிட் ஆயிரும்.